கட்சியினுடைய வரலாற்றை ஆகட்டும், ஜனதா கட்சி எவ்வாறு செயல்படுகிறதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே இங்கே பாரதத்துக்கு எதிராக செயல்படுகின்ற கயவர்களை விதமாக நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தை கண்டன உரையாற்ற அனுப்புகின்றேன். மாதாக்கி இந்த ஒரு அருமையான மதுராந்தக ஏரி காத்த ராமர் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய ஊர்ல அகில இந்திய அளவில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடைபெறும் இந்து மக்களுக்காக எந்த நாட்டிலும் எந்த மதத்தினருக்கும் நடக்காத ஒரே நேரத்தில் ஒரே தினத்தில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாங்கி இருக்கும் நம்முடைய மாவட்ட சீர்மிகு இந்த மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் பிரவீன்குமார் அவர்களுக்கும், அதேபோல் எனக்கு முன்பாகவும் எனக்கு என்னுடனும் என்னுடன் பணி செய்த அருமை சகோதரர் முன்னாள் மாவட்ட தலைவர்களுக்கும், மாநில உறுப்பினர் பட்டியல் அணியின் சிவராமன் அவர்களுக்கும், சிறுபான்மை ஊதுவாக இருக்கும் செங்கை அவர்களுக்கும், முன்னாள் பாலாஜி அவர்களுக்கும், மாவட்டத்தின் பட்டியல் அணியின் தலைவராக இருக்கும் நம்முடைய சர்வம்பாக்கம் சந்திரனுக்கும், அதேபோல் நமக்கு முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளராக தொடர்ந்து நம்முடைய கே தினகரன் அவர்களுக்கும், மாவட்ட மகளிர் அணியின் தலைவராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மலர் மதன் அவர்களுக்கும், முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் மகளிர் அணியின் செயற்குழு உறுப்பினராகவும் இன்றைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கும் சகோதரி ரூபா அவர்களுக்கும், மற்றும் என் எதிரில் இருக்கும் மண்டல் தலைவர்கள், மண்டல் பொதுச் செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர்கள், முன்னாள் செயலாளர்கள், வருங்கால மாவட்ட துணைத் தலைவர்கள், வருங்கால செயலாளர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் அனைத்து மகளிர் உட்பட சகோதர சகோதரிகளை வணங்கி, எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து நான் கட்சியில் சேருவதற்கு முன்பாகவே எப்படி எனக்கு டாக்டர் பிரவீன் அவர்கள் இந்த சித்தாந்தத்தை ஒரு கடுகல மோகனராஜா சொல்லிக் கொடுத்தார் என்றாரோ, அதே போல நான் கட்சியில் சேரும் பொழுது எனக்கு இந்த கட்சி என்றால் அமைப்பு என்றால் கூறி என்னை ஒரு தூக்கி எனக்கு வளர்த்து விட்டதுக்கு அருமை நண்பன் அருமை சகோதரர் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள். அதே போல் இந்த மண்டலின் தலைவர் தீனா அவர்களையும் சிறு குறிப்பாக தான் சொல்கிறேன். பாரதில் நாம் பெருமையாக இருந்தும் நமக்கு நெருதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவன் இந்திய நாட்டை சாராதவன், இந்த பாரத நாட்டை சாராதவன், பாகிஸ்தானில் பிறந்து வளர்ந்தவன், பாகிஸ்தானில் இருந்து பாரதத்தை போல வந்து வாழ்ந்து கொண்டிருந்தவன் இந்துக்களை கொண்டிருக்கிறான். இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய விவரம் என்ன? தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்த மதுராந்தகத்தில் மட்டுமல்ல, நம் இந்தியா பாரதத்தில் எங்கிருந்தாலும் பாகிஸ்தானில் இருந்து வந்து இங்கு நாங்கள் பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய இஸ்லாமியர்கள் என்று சொல்லாமல் நம்முடைய இஸ்லாமியர் என்று கூறிக்கொண்டிருக்கும் கயவர்களே, ஓடிவிடுங்கள் பாகிஸ்தானிற்கு என்று கூறுவதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் விஷயமே வேறு நாட்டிலிருந்து வந்து நம்ம அழிக்க வரக்கூடாது. வேறு நாட்டிலிருந்து வந்த இஸ்லாமியர்கள் நாட்டிற்கு செல்ல வேண்டும். அதை விட என்னவென்றால் ஒரு முகநூல் பதிவு, ஒரு வாட்ஸ்அப் பதிவு எங்காவது பாரதத்தில் நம்முடைய இந்துக்கள் பாகிஸ்தானில் இருந்த தீவிரவாதி ஆதரித்து நம்மை இழிவாக பேசினால் அவர்கள் யாரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை கருத்து கொள்ள வேண்டும். எந்த குரூப்பிலாவது எந்த இடத்திலாவது
நம்முடைய இந்துக்களுக்கு எதிராக எந்த இஸ்லாமியவது ஒருவன் செய்கிறானா என்று பாகிஸ்தானிய என்று நீங்கள் சொல்லுங்கள். அதை உடனடியாக உங்கள் மாவட்ட தலைமைக்கு அனுப்புங்கள். உடனடியாக முகநூலிலும் பதியுங்கள். அவர்களை சென்று காவல் நிச்சயமாக தண்டிக்கும். காவல்துறை தண்டிக்கவில்லை என்றால் ராணுவத்துறை வரும். இதை நான் ஏன் உறுதியாக சொன்னால், தன்னம்பிக்கை மிக்கவர்களாக தைரியவர்களாக நம் பாரத கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் வாழ வைக்கும் என்றால் உங்களை போன்ற சகோதர சகோதரிகளாலும் கருத்துக்கள் உள்ளவர்களாலும் தான் முடியும் என்று கூறி, நிச்சயமாக நீங்கள் உங்கள் இங்கு இருக்கும் பாகிஸ்தானிய வேண்டும். நன்றி, வணக்கம்.